இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து காலகட்டத்தில் ரவுண்டு இருக்குது. அந்த இட்லி பாத்திரத்தில் வைக்காதீங்க. அதிகபட்சம் ஒரு டம்ளர், கம்மியாக இருந்தால் ஒரு 3/4 டம்ளர். அது எவ்வளோ சாறு வருதோ அவ்வளோ. தீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தீச்சுடர் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஜெயமூர்த்தி. என் கையில் என்ன இருக்குன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, சளி மழை காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது, சளி அதிகமாக இருக்கும்போது இதை பறித்து சாப்பிட்லாம். அதேமாதிரி இந்த இடத்த இன்னொரு மூலிகையும் இருக்குது, பக்கத்தில் பாருங்கள், துளசி இருக்குது. இது வந்து சளிக்கு இருமலுக்கு ஒரு நல்ல ஒரு வைத்தியம்னு சொல்லலாம். எவ்வளோ பண்ணிகிட்ருக்குறோம், சளி ஒன்றும் செட் ஆகலை. காலையில் எழுந்திரிச்சு சும்மா இருக்கும்போது தவறந்தால் போதும், கற்பூரவள்ளி இருந்தாவே வெறும் அப்படியே கிள்ளி நீங்கள் மட்டும் வெறும் வாயிலே போட்டு மென்று சாப்பிட்லாம். சளி ஓரளவுக்கு சரி பண்ணுறோம். அதேமாரி கற்பூரவள்ளி சாப்பிட்டு பக்கத்தில் துளசி இருக்குங்களா, துளசி இருந்தாலும் துளசியும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, சளிக்கு முற்றிலுமே சரியாகும். அதேமாரி ஒரு சின்ன டிப்ஸு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அது உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். துளசி, தும்பை அதாவது கீரை, தும்பை, துளசி, முசுங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து சாறு எடுத்து அதில் ஊற்றுவாங்க. இது 3 ரொம்ப சளியாக இருக்குது, டாக்டர்கிட்ட காமிச்சு சரியாகல அப்படின்னா தும்பை ஒரு பிடி, அதாவது ஒரு குறிப்பிட்டது. அதே ஈக்குவலாக துளசி, அதே ஈக்குவலுக்கு வந்து முசுங்க. இது 3ஐயும் இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து காலகட்டத்தில் ரவுண்டு இருக்குது. அந்த இட்லி பாத்திரத்தில் வைக்காதீங்க. 3 அடுக்கு இட்லி பானையாக இருக்கும். அந்த 3 அடுக்கு இட்லி பானையில் மேல் அடுக்கில் துணி இட்லி நம்ம எப்படி ஆவி போடுறோமோ அதேமாரி 3 அடுக்கில் மேலே இருக்கிற அடுக்கில் இது 3 எடுத்து வைக்கணும். துளசி, தும்பை, முசுங்க இது 3ஐயும் மேலே எடுத்து வச்சுட்டு கீழே தண்ணி ஊற்றி நம்ம இட்லி அவிக்கிற மாதிரியே நம்ம அவிக்கணும். அதை அவிக்கும்போது இதோட சாறு, அதாவது துளசி சாறு, முசுங்க சாறு, தும்பை சாறு, இது 3மே நல்லா கொலன்னு இருக்கும். நல்லா வெந்துட்டு படி ஒரு அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் இட்லி அவியல் போகிற மாதிரி போட்டிங்கன்னா ஆவி வெளியில் வரும்போது எடுத்து பார்த்து அந்த தவை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னாவே கொலன்னு கீரை வெந்துடுச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு விட்டு சூடாகவே தண்ணி நினச்சிக்கிட்டு அந்த துணி வந்து முறுக்குறீங்க. துணியை முறுக்குனிங்கன்னா அதில் உள்ள சாறு எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்கிடுச்சுன்னா அதிகபட்சம் ஒரு டம்ளர், கம்மியாக இருந்தால் ஒரு 3/4 டம்ளர். அது எவ்வளோ சாறு வருதோ அவ்வளோ சாரையும் நைட்டு இது செய்யுங்க. முடிஞ்ச வரை நைட்டு செஞ்சுட்டு அந்த ஒரு டம்ளர் சாறை எடுத்து குடிச்சிட்டு படுத்துருங்க. காலையில் சளி கண்டிப்பாக இருக்காது, தெளிவாக இருப்பீங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நன்றி. ஒரு டம்ளர் குடிச்சிடுறீங்களா, குடிச்சிட்டு காலையில் இருந்தீங்கன்னா உடம்பு ஃப்ரீ ஆகிடும், சளி இருக்காது. இதேமாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும், வாரத்தில் இப்போ திங்கக்கிழமை செய்கிறீங்கன்னா ஒரு புதன்கிழமை மாதிரி ஒரு 2 நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக சளியே இருக்காது. நீங்கள் சிறப்பாக போட்டு பார்த்துக்கலாம், டேப்லெட் போட்டு பார்த்துருக்கலாம். ரொம்ப முடியாத பட்சத்தில் இந்த வைத்தியம் மட்டும் பண்ணுங்கள். இது வேலி ஓரங்களே நிறைய கிடைக்கும். துளசி, தும்பை, முசுங்க 3மே ஒரே இட்லி பானையில் வச்சு அவியல் போடுறீங்க, சாறு எடுத்து மட்டும் குடிங்க, நல்ல பலன் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.